நீ இன்னைக்கு சாப்பிடலையா? நீங்களா நீங்களா என்ன? அப்ப நீங்க தானே என்ன? அப்ப நீங்க தான் என்கிட்ட இதெல்லாம்? உனக்கு ரொம்ப குறும்புதான். பாயசமே நீ சாப்பிடல. நீ பண்ணது நல்லதுதான். இப்ப எல்லாம் தெரிஞ்சிடுச்சுல்ல. இனிமே எல்லாம் உனக்கு சுகமா இருக்கு. என்ன தொடாதீங்க. நீங்களா இப்படி என்ன? எனக்கு எவ்வளவு ப்ளீடிங் ஆச்சு தெரியுமா? எப்படி வலிச்சது தெரியுமா? உங்களால எப்படி என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்க முடிஞ்சது பாபாஜி? நீங்க என்னோட எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன்? எதுக்காக இப்படி கவலைப்படுற? இந்த உடம்புக்காகவா? இந்த உடம்பு எப்படி அழியதான் போகுது. ஒரு நாள் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். நான் உன்னோட இந்த உடலோட இல்ல, ஆத்மாவோட ஐக்கியமாயிருக்கேன். நீங்க என்ன ரேப் பண்ணிருக்கீங்க பாபாஜி. அதுவும் என்ன மயக்கம் அடைய வச்சு. இதனாலதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். யாருக்கும் பயப்படாம ரொம்ப தைரியமா பேசுற பாத்தியா? வந்து என்னோட ஐக்கியமாயிடு. வா, பக்கத்துல வா. உன் மனசுக்கு முழு அமைதி கிடைக்கும். எனக்கு எந்த அமைதியும் வேண்டாம். நீங்க என்ன பண்ணீங்கன்னு வெளியே எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். நான் சும்மா இருப்பேன்னு நினைக்காதீங்க. சரி போ. சரி விடு. நீ முடிவு பண்ணிட்டேனா அப்ப எல்லார்கிட்டையும் போய் சொல்லு. அது உனக்கு நல்லதா பட்டுச்சுன்னா, அது உனக்கு மன அமைதியை கொடுக்கும்னா தாராளமா நீ எல்லார்கிட்டையும் சொல்லலாம். உனக்கு வேணும்னா சத்சங்கம் நடக்கிற அந்த மேடையில ஏறி இந்த உலகத்துக்கு எல்லாத்தையும் சொல்லிடு. நீ முதல்ல என்னை பத்தி சொன்ன எல்லா விஷயங்களுமே பொய்ன்னு சொல்லிடு. உன் அண்ணனோட உயிரை நான் காப்பாத்தினேன்னு சொல்லிடு. உன்னோட வீடு, உன் சமுதாயத்துல நான் உனக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்தேன். உன் அண்ணனை ஒரு பெரிய கமாண்டர் ஆக்கி ஃபேக்டரியோட மேனேஜர் ஆக்கியிருக்கேன். அதே மாதிரி உனக்கும் எல்லாருக்கும் கொடுத்த பாதுகாப்பு, அதே மாதிரி மரியாதை எல்லாம் பொய்ன்னு சொல்லிடு. நீ மேடையில ஏறி கதறி அழுது எல்லா விஷயத்தையும் சொன்னா கூட மத்தவங்க அதை நம்புவாங்கன்னு நினைக்கிறியா? அப்ப போ, சீக்கிரம் போ, எல்லாத்தையும் சொல்லிடு. அப்படின்னா அதுக்கான கூலி என் உடம்பா? அப்படின்னு நீ நினைக்கிற. கூலியா எடுத்துக்கல, அதிகாரத்தோட எடுத்தேன். என்னைக்கு நான் உன்னை சொந்தமாக்கிக்கிட்டேனோ அன்னில இருந்து எல்லாமே எனக்கு சமர்ப்பணம் தான். முழு சமர்ப்பணம். உன்னோடது எல்லாமே என்னோடது, என்னோடது எல்லாமே உன்னோடது. நீ தேவையில்லாம உணர்ச்சி வசப்படுற. ஆனா நான் உன்ன மாதிரி யோசிக்கவே இல்லை. ஆனா நீங்க ரொம்ப கீழ்த்தனமா யோசிக்கிறீங்க. எனக்கு இங்க இருந்து போயாகணும். இனி ஒரு நிமிஷம் கூட இந்த ஆசிரமத்துல இருக்க மாட்டேன். டேய் என்னாச்சு? டேய் நில்லு. அன்பே விட. ஹலோ கேப்டன் மைக்கேல், அந்த பொண்ணு பாபாஜியோட ரூம்ல இருந்து வெளியே ஓடி போயிட்டான். ஓப்பா அண்ணனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரி. வேதாம், சொல்லுங்க சார். ஒரு பொண்ணு மெயின் கேட் கிட்ட வந்துட்டு இருக்கா. அவளை அங்கேயே தடுத்துட்டு இருக்கு. ஓகே சார். எல்லாரும்
சொல்றது கேளு. எப்படியோ பசங்கள ஒருத்தனையும் விட மாட்டேன்டா. என்னாச்சு உனக்கு? அவளை விட்டு போறீங்க, பிடிங்க. நில்லுமா. எல்லாருமே இங்க திருட்டு பசங்கடா. அந்த பரதேசி பாபாவை நான் விட மாட்டேன். எல்லாருக்கும் உண்மையை நான் சொல்லாம விட மாட்டேன். புரிஞ்சுதா? இப்பத்த விடுறா. பொறம்போக்கு. ஒரு தடவை என் கையை விட்டு பாடுறா. அதுக்கப்புறம் நீ யாருன்னு காட்டுற. எப்படியோ பையன் விசாரணை பண்ற இடத்துல தூக்கி போடு. இல்ல இல்ல விடுங்க. ஏய் போடு. மொத்தம் போடு. விடுங்க. ஏய் விடுங்க. ஏய் பொறம்போக்கு. ஏய் வா. விடுங்க. 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 எங்க இப்ப எப்படி வெளிய வந்தா? கொத்தா இவன் எப்படிடா தப்பிச்சு வந்தா? குமால எப்படி தப்பிச்சா? நான் சொல்றேன்ல. எல்லாருக்கும் நான் யாருன்னு காட்டுறேன்டா பரம்போக்குங்களா. என்ன விடு பாடு. விடு சொல்றல. நான் சொல்றேன்ல. வேணும். என்ன விடு. மயிரு விடு. வா. விடு. என் முடிக்கிட்டு வா. என் கையை விடு பரம்போக்கு. ஒத்த தேவடியா பையன்டா அந்த பாபா. அவனை நான் சும்மா விட மாட்டேன். பரம்போக்கு பாபாவை பத்தி நான் வெளியே எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிறேன். நீங்க இந்த உயிரோட வெளியில போனா தானே. ஓடி உள்ள. நீ ஓடு. போ உள்ள. நான் போக மாட்டேன். போ. ஓடி. நான் போல. ரெண்டு கட்டம் பரம்போக்கு. அன்பே உலகம்னு சொல்லு. என்ன வெளிய விடு. வாய் மூடு. உன்னை இந்த உலகத்துக்கு சொல்லாத மட்டும் சொல்லு. வாய் மூடு. வீரு. ஏய் பரம்போக்கு. உன்கிட்ட எவ்வளவு சொன்னாலும் நீ திருந்தவே மாட்டல. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வைக்க முடியாதா? ஏய் லூசு பையல, இந்த நாட்டுல என்ன எலெக்ஷனுக்கு அப்பஞ்சம்? ஒண்ணு முடிஞ்சிடுச்சுன்னா உடனே இன்னொன்னு ஆரம்பிச்சிடும். அதுக்கு என் வாழ்க்கையை விட்டுற முடியுமா? அதுக்கு மத்தவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணாத. உன் சூத்த கழுவி விட்டு எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு. உன்ன மாதிரி நன்றி உள்ளவனை நான் எதுக்காக வளர்த்து வச்சிருக்கேன் பாப்பா? உன்னால முடியலன்னா நேரடி என்கிட்ட சொல்லிடு. உன்னோட இந்த ஒரு பைசாக்கு கூட தேராத கேவலமான உபதேசங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் இதையெல்லாம் தாண்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரிங்க பாபாஜி. What the fuck? Rishita, please don't. I can't take it anymore, Karan. உன்னால உன் பொண்டாட்டியை விட்டு வர முடியாது. அதனால நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன். தேவையில்லாம பைத்தியக்காரி மாதிரி பண்ணாத. உனக்கு தெரியும்ல how badly I want to be with you. இன்னும் கொஞ்ச நாளைக்கு போறதுக்கு நான் லாயர்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். Everything will be done within 3 months. 3 மாசத்துல ஒரு நாள் கூட உன்னால டெல்லிக்கு வரவே முடியல. இந்த மாதிரி பொய்யான காரணம்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. இந்த ஸ்கார்ஃப் ஞாபகம் இருக்கா? பாரிஸ்ல இருந்து நீ தானே எனக்காக வாங்கிட்டு வந்த. இப்ப பாத்தியா நான் எதுக்கு இதை யூஸ் பண்றேன்னு? அட்லீஸ்ட் மத்தவங்களே என்ன ஏமாத்துக்காரின்னு சொல்ல மாட்டாங்கல்ல. ப்ளீஸ் யா, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. Give me 1 week time, please. நீ சத்தியமா தானே சொல்ற? I love you. I love you more than anything in this world. Please.